நண்பர்களே, நீங்கள் பார்க்குற காணொளி பார்த்தீங்கன்னா ஒரு ஊடுபயிர் காணொளி. அதாவது கஸ்தூரி மஞ்சள், பப்பாளி, மிளகு, பாக்கு இவையை நான்கும் ஒரு பணப்பயிராகும். இந்த பணப்பயிரை குறுகிய நிலத்தில் ஒரு விவசாயி எப்படி சாகுபடி செய்துள்ளார் என்ற ஒரு காணொளி தான் பார்க்க போகிறீங்க. மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களும் ஷேர் செய்யுங்க. வாங்க தொடர்ந்து காணலாம். நண்பர்களே வணக்கம். இந்த காணொளி பாருங்களேன். பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இது பாக்கு, இது பப்பாளி. விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சமான விவசாயிகள் பேச்சு வழக்கில் சொல்கிறது என்னென்னா, விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை, லாபம் இல்லை அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மாற்றுமுறை விவசாயம், அதாவது மாற்றி யோசிப்பதன் மூலமா நல்ல லாபத்தை எடுக்கலாங்கிறது பரவலாக விவசாயிகள் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது கஸ்தூரி மஞ்சள், பப்பாளி, பாக்கு. இன்றைக்கி சந்தை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிலோ 500 700 600 இப்படி போகுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பப்பாளியும் பார்த்திங்கன்னா நல்ல சீசனில் பார்த்திங்கன்னா கிலோ 30 25 பழங்களுக்காக போகுது. இது பெருநிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பப்பாளி பாலுக்காகவும் எடுத்துக்கிறாங்க. இந்த பப்பாளி காயில் பாலும் எடுக்கிறாங்க. அப்போ பப்பாளியிலும் பல்வேறுபட்ட மதிப்பு கூட்ட பொருள்கள், பல்வேறு வகையான லாபம் ஈட்டும் ஒரு விவசாயமாக தான் பப்பாளி கருதப்படுகிறது. பாக்கு, இது பாக்கு என்பது பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வருமானம் தருக பல வருட பயிராகுது. இந்த பாக்கும் இன்றைக்கி சந்தை வாய்ப்பில் ஒரு பொருள் தான். பாக்கும் பல்வேறு வகையில் சித்த மருத்துவத்தில் ஆண்மைக்குறை இது போன்ற லேகங்கள் தயாரிக்கவும், அன்றாடம் பாக்குகள் பயன்படுத்துவது மூலம் உடல் ஆரோக்கியமும், இந்த தோற்ப சுவை உடலுக்கு தேவையானது. பாக்கில் உள்ள தோற்ப சுவையானது ஒரு அற்புத மருத்துவ குணம் வாய்ந்ததாக தான் கருதப்படுகிறது பாக்கு. இந்த தோட்டத்தை பாருங்கள், எல்லாம் கஸ்தூரி மஞ்சளாகவே இருக்கும். பப்பாளி, கஸ்தூரி மஞ்சள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு ஓடு பயிருங்கிறது இன்டர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓடு பயிர் என்பது ஒரு வருமானம் தரக்கூடியதாக இருக்குது. இந்த ஓடு பயிரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பப்பாளி அவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த காணொளி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ஏக்கரில் வருமானம் எவ்வளவு ஈட்ட வேண்டும் என்பது நாமளே நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். இப்போ தண்ணீரும் பாய்ச்சுவதில்லை, சொட்டு நீர் மூலமாக தான் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. பாருங்கள், கஸ்தூரி மஞ்சள் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். பப்பாளிகளும் பாருங்கள், இந்த பாக்கும் பாருங்கள். எனவே விவசாயம் என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு பணி. வேர்வை வர வேண்டும் என்று மருத்துவ நூல்கள் முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா, அது உடலில் உள்ள வேர்வை நாளங்கள் திறக்கப்படும் பொழுது அனைத்து அதிகம் இல்லை என்று சொல்லலாம். மாற்றுமுறை விவசாயம் என்றுமே அது ஒரு நல்லதொரு வாழ்வியலை உருவாக்கி செல்வதாகும். விவசாயத்தில் என்றைக்குமே ஒன்றுமே இல்லை. விவசாயத்தில் உழுதவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. நான் உழுதவன் மாற்றி யோசித்தா விவசாயத்தில் பார்த்திங்கன்னா பன்முகமான வருமானத்தை ஈட்ட முடியும் என்பது சில விவசாயிகள் மாற்றி யோசித்து நல்லா பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு தோட்டம் மாதிரி காட்சி அளிக்குது பாருங்கள். கஸ்தூரி மஞ்சள். இந்த காணொளி எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லை. இந்த விவசாயி என்ன எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த காணொளி போட்டிருக்கோம். காணொளி பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பாருங்கள், அதாவது ஒரு ரோ கஸ்தூரி மஞ்சள்,
அடுத்த ரோ வந்து அடுத்த பகுதி வந்து பாக்கு, அப்படியே பப்பாளி. இந்த பாக்கு, இது பாக்கு மரம், இது பப்பாளி மரம். இந்த இடைப்பட்ட இதில் வந்து பாக்கு, அதுக்கு நடுவில் வந்து பப்பாளி, அது நடுவில் வந்து அந்த சும்மா கிடக்கிற இடத்துல வந்து கஸ்தூரி மஞ்சள். பாருங்கள் எப்படி ஓடுபயிர் அன்றைக்கி எந்தளவுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய பயிராக உள்ளது என்று இதன் மூலிமா நம்ம பார்க்கலாம். மாற்றம் என்றுமே நிலையான வாழ்வியலை வகுத்து கொடுக்கும் என்று இதன் மூலிமா நம்ம பார்க்குறோம். கலப்பு பயிர் பண்ணும்போது செடி தேராது, ஒரு ஊக்கமாக வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கலப்பு பயிர் தான் பண்ணியிருக்காங்க. பப்பாளி, பாக்கு, கஸ்தூரி மஞ்சள். இந்த கலப்பு பயிரில் எவ்வளோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நன்றி நண்பர்களே. மாற்றம் என்பது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வர வேண்டும். அப்போ தான் விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். இந்த மாற்றம் நமக்குள்ளே வரலன்னா வச்சுக்கிங்க, புலம்பிக் கொண்டு தான் இருக்க வேண்டும். பாருங்கள், மிளகு கொடியும் இருக்குது பாருங்கள். ஓடு பயிராக மிளகும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள்.